இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா Xiaomi 14 Ultra இருக்கு. இது புது ஃபோன்லாம் கிடையாது, ஆனால் கேமரா ஸ்பெக்ஸ் வைஸ் பார்க்கும்போது செம்மையான ஃபோனு. ஸோ இதை வச்சு இன்னைக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸை சினிமாட்டிக் வீடியோ எடுத்து காட்ட போகிறோம். அந்த பிளேஸ் தான் வைகை டேம். இது 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் கிடையாதுங்க. நம்ம இருக்கிற இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 65 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. ஸோ அவ்வளோ தூரம் உங்களுக்காகவே மெனக்கட்டி இந்த சினிமாட்டிக் வீடியோ எடுத்து கொடுக்குறோம். இந்த ஒரு மெனக்கடலுக்காகவே நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் எஸ்எம் டெக் சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு மொபைலை கொடுத்து ஹெல்ப் பண்ண அனிஸ் மொபைல் எனக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். அது மட்டும் கிடையாதுங்க, நம்ம சப்ஸ்கிரைபருக்காகவே அனிஸ் மொபைல்ல 2 எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர் தந்திருக்காங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க S24 Ultra வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அனிஸ் மொபைல்ல வாங்கிக்கலாம். இதோட மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 1,10,000 ரூபாய். ஆனா நம்ம சப்ஸ்கிரைபருக்காகவே அனிஸ் மொபைல் ஆஃபர்ல 86,000 ரூபாய்க்கு தராங்க. அதுக்காக இது சீல்டு கட்டலன்னா செகண்ட் ஹேண்ட் மொபைல்லாம் கிடையாதுங்க. புது போன் சீல்டு கட் பண்ணப்படாத பாக்ஸ் மொபைலை வாங்கிக்கலாம். அதே மாதிரி நீங்க S25 புதுசா வாங்கணும்னு ஆசைப்பட்டாலும் MRP 80,000 ரூபாய் இருக்கிற இந்த போனை நீங்க அனிஸ் மொபைல்ல வெறும் 67,000 ரூபாய்க்கு புது போன் பாக்ஸ் போனே வாங்கிக்கலாம். இது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவே எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர் கொடுத்திருக்காங்க. அது ஒரு லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்கு. சோ நீங்க இந்த மொபைல் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படினா ஸ்கிரீன்ல தர நம்பரை உடனே கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கங்க. இல்ல இந்த பாக்ஸை நான் நேர்ல போய் தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணி தான் வாங்குவேன் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் அனிஸ் மொபைலுக்கான கான்டாக்ட் டீடைல்ஸ் அண்ட் லொகேஷன் எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த டிராவலிங்கோட ஸ்டார்டிங் பாயிண்டே Xiaomi 14 Ultraல இருக்கிற மூவி மோட்ல நாங்க கேப்சர் பண்ணோம். அதோட ரிசல்ட்டை நீங்களே பாருங்க. இந்த மூவி மோட் அப்படின்றது வேற எதுவும் கிடையாது. ஐபோன்ல சினிமாட்டிக் மோட் சொல்லுவாங்க, இல்லனா மற்ற ஆண்ட்ராய்டு போன்ல போர்ட்ரைட் வீடியோ மோட் சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா அந்த மோட் தான் இதுல மூவி மோட்னே தனியா கொடுத்திருக்காங்க. சோ அதுல வீடியோ எடுக்கிறப்ப அதோட கலர் டெப்த்ல இருந்து கான்ட்ராஸ்ட்ல இருந்து எக்ஸ்போசர் லெவல் வரைக்கும் எல்லாமே பக்காவா பேலன்ஸ் பண்ணி செம்மையா எடுத்து கொடுக்குது. இந்த மோட்ல நம்ம வீடியோ எடுத்தோம்னா கலர் கரெக்ஷனே பண்ண தேவையில்ல, அதுவே செம்மையா எல்லாத்தையும் பண்ணியே கொடுத்துருது. இல்ல நான் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல கலர் கரெக்ஷன் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டாலும் அதுக்கும் எக்ஸ்க்ளூசிவா லாக் மோடும் கொடுத்திருக்காங்க. அந்த மோட்ல நாங்க போற வழியில இருக்க சமணர் ஹில்ஸ் வீடியோ எடுத்தோம். அந்த வீடியோவோட ரிசல்ட்டை நீங்களே பாருங்க. கலர் கரெக்ஷன்ல டைனமிக் ரேஞ்ச் வேற லெவல்ல இருக்கு. அதுலயே முக்கியமா நாங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கப்ப சைடு வியூல ஃபார்ம்லேண்ட் அண்ட் ஹில்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணோம். அந்த ரிசல்ட்டை நீங்க பார்த்தாலே தெரியுது உண்மையிலேயே DSLR ஓட குவாலிட்டிக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னு. அதுலயே நம்ம பைக்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கப்ப இந்த வீடியோலாம் எடுத்தாலும் ஸ்டெபிலைசேஷன் உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்குங்க. அண்ட் இந்த லாக் மோட் பாத்தீங்கன்னா 4K 30 frames per secondல மட்டும் தான் எடுக்க முடியும், 1080pல எடுக்க முடியாது. அதுவும் பிரைமரி லென்ஸ்ல மட்டும் தான் எடுக்க முடியும், டெலிஃபோட்டோ அண்ட் வைட் லென்ஸ்ல எடுக்க முடியாது. அதுக்கு அப்படியே வைகை டேம் நோக்கி டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கப்ப எதுக்கு போனை சும்மா வச்சிருக்கணும், நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கப்ப சில கிளிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோஸை கிளிக் பண்ணி பார்த்தோம். அப்படி கிளிக் பண்ணி ரிசல்ட்டை பார்க்குறப்போ உண்மையிலே அது வேற லெவலில் இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. ஏன்னா நாங்கள் பைக்கில் பார்த்தீங்கன்னா 60 km/h ஸ்பீடில் டிராவல் பண்ணோம். அப்படி டிராவல் பண்ணிட்டு இருக்கப்ப கோயிலோட கோபுரம் டக்கு டக்குன்னு கிளிக் பண்ணோம். மற்ற ஃபோனில் கிளிக் பண்ண இந்த அளவுக்கு கிளாரிட்டி எடுத்து கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் இதில் கிளிக் பண்ணுறப்போ அதோட ரிசல்ட்டை நீங்களே பாருங்களேன். ஏதோ நம்ம நின்ற இடத்துல நின்று எடுக்கிற மாதிரி அவ்வளோ அச்சு பிசராம செம்மையாக எடுத்து கொடுக்குது. அது இந்த ஒரு ஃபோட்டோ மட்டும் கிடையாது, இதே மாதிரி எக்கச்சக்கமான ஃபோட்டோஸ் எடுத்தோம். அதோட குவாலிட்டியை நீங்களே பாருங்க. இது மட்டும் கிடையாது, நாங்கள் பைக்கை கொண்டு போய் பெட்ரோல் போடுறப்ப அந்த இடத்துல சில ஃபோட்டோஸ் எடுத்தோம். அந்த ஃபோட்டோட ரிசல்ட்டை பாருங்களேன். இதை பார்க்குறப்ப எங்களுக்கு எந்த மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா, நாங்கள் 80D கேமரா ஃபர்ஸ்ட் வாங்கி ஃபோட்டோ எடுக்கிறப்போ அதோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருந்துச்சோ அதுக்கு ஈக்குவலாக இந்த ஃபோட்டோட குவாலிட்டி இருக்குங்க. அதுலேயும் முக்கியமாக அந்த ஃபேஸோட டீட்டெயில் நீங்கள் பார்த்தாலே தெரியும். அப்படி லட்டா 80D எப்படி எடுத்து கொடுக்குமோ அதே மாதிரி நேச்சுரலாக ஓவர் மேக்கப்புக்கு ப்ராசஸிங் எதுவுமே பண்ணாமல் அழகாக எடுத்து கொடுத்துச்சு. என்ன லைட்டாக சேச்சுரேஷன் மட்டும் கொஞ்சம் தூக்கலாக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் அதுவுமே பார்க்குறது ரொம்ப ஆக்வர்டாக இருக்காது, செம்மையாக இருக்குங்க. அதுல முக்கியமா இந்த போட்டோ நீங்களே பாருங்க. இந்த போட்டோவோட குவாலிட்டி DSLR குவாலிட்டி அளவுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்றத உங்களால மறுக்கவே முடியாது. முக்கியமா இந்த போட்டோவோட டைனமிக் ரேஞ்ச் நல்லா இருக்கு அப்படின்றத அவர் ஓட்டிட்டு இருக்க வண்டியோட கண்ணாடியை ஜூம் பண்ணி பார்த்தாலே அதுல அவருடைய ஃபேஸ் நல்லாவே தெரியும். அது மட்டும் கிடையாது, இந்த போட்டோல கலர் பிக்கப்பும் DSLRக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்றத நம்மளால மறுக்கவே முடியாது. இந்த Xiaomi 14 Ultraவோட பெஸ்ட்டே பார்த்தீங்கன்னா லைக்காவோட கொலாபரேஷன் தாங்க. எஸ், அவங்களோட ஆப்டிக்ஸ் எந்த அளவுக்கு பெஸ்டா இருக்குன்றத இந்த ஒரு போட்டோவை நீங்க பார்க்கறப்பே தெரியும். எஸ், இதுல பார்த்தீங்கன்னா வண்டியில ஒருத்தர் தண்ணி போல வித்துட்டு இருக்காரு. அவரோட கண்ணில் இருக்கிற ஃபீலிங்கை நம்ம அப்படியே அழகா போட்டோல கேப்சர் பண்ணியிருக்கோம். அந்த போட்டோவை நீங்க பார்க்கறப்பே தெரியும் டைனமிக் ரேஞ்ச் உண்மையிலே வேற லெவல்ல இருக்கு. அது மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி இதே லெவல்ல இருக்கிற வேற போட்டோ வச்சு நம்ம வேற இடத்துலலாம் போட்டோ எடுத்து பார்க்கறப்ப அது கொஞ்சம் ஓவராகவே பாலிஷ் பண்ணி அந்த இடத்துல காமிக்கும். ஆனா இந்த போன் பாத்தீங்கன்னா எதையுமே ஓவரா பாலிஷ் பண்ணாம நேச்சரா இருக்கிறத நேச்சராகவே காமிக்குது. அது மட்டும் கிடையாது, ஃபேஸ் டீடைல் அவ்வளவு நேச்சுரலா எடுத்து கொடுக்குது. அது மட்டும் கிடையாது, பின்னாடி இருக்கிற கடையோட டீடைலுமே பாத்தீங்கன்னா பக்காவா எடுத்து கொடுக்குதுங்க. ஸோ இது உண்மையிலே லைக்கா ஆப்டிக்ஸோட பெஸ்ட் ஆப்டிமைசேஷன் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் போட்டோகிராஃபி ஆட்டோல
போட்டோல பின்னாடி ஜாலியா உட்காந்துட்டு போனவங்களே போட்டோ எடுத்தோம், பஸ்ல ஸ்டெப்ஸ்ல நின்னுட்டு போனவங்களே போட்டோ எடுத்தோம். அதோட குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா 5 டைம்ஸ் ஆப்டிகல் ஜூம்ல நம்ம எடுத்த போட்டோஸ். அப்படியே இது எல்லாத்தையும் தாண்டிட்டு கடைசியா பாத்தீங்கன்னா வைகை டேமுக்கு கொஞ்சம் முன்னாடி தூரத்துல இருக்கிற ஒரு பிரிட்ஜ் கிட்ட போய் ரீச் பண்ணோம். அங்க இருந்து இந்த வைகை டேம் நம்ம வீடியோ எடுத்து பார்த்தோம். அப்படி எடுத்து பாக்குறப்ப அதோட விசுவல் உண்மையிலே வேற லெவல்ல இருந்துச்சு. சோ அங்க இருந்த மாதிரியே பாத்தீங்கன்னா அல்ட்ரா வைட் ஆங்கிள்லயும் ஒரு போட்டோ எடுத்தோம். அந்த போட்டோ நீங்க பாக்குறப்பே தெரியும் டைனமிக் ரேஞ்ச் உண்மையிலே வேற லெவல்ல இருக்கு அப்படின்றத. எஸ், இந்த ஒரு போட்டோல பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ஃபோர்கிரவுண்ட் பேக்ரவுண்ட் சொல்லிட்டு உங்களால பிரிச்சு பார்க்க முடியும். அதுல முன்னாடி இருக்கிற தண்ணி கிரீனிஷ் பிளேஸ்ல இருந்து நடுவில் இருக்கிற டேம்ல இருந்து பின்னாடி இருக்கிற மேகம் வரைக்கும் எதுவுமே ஓவர் எக்ஸ்போசரால ஓவர் கான்ட்ராஸ்டாவும் இல்ல, எல்லாமே பக்காவா பேலன்ஸ்டா செம்மையான கலர் பிக்கப்ல எடுத்து கொடுத்திருக்கு. அதுதான் இதோட பெஸ்ட்ங்க. சோ இந்த இடத்துல இந்த மாதிரி 5 டைம்ஸ் ஆப்டிகல் ஜூம்ல இருந்து நம்ம அந்த டேமை போட்டோ எடுத்தோம். அப்படி எடுத்து பார்க்கறப்ப அதோட கிளாரிட்டி உண்மையிலே வேற லெவல்ல இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, நாங்க நின்றுட்டு இருந்த பிரிட்ஜ்ல இருந்து கீழே ஓடிட்டு இருக்கிற தண்ணியில மீன் இருக்கிறது நாங்க வீடியோ எடுத்து பார்த்தோம். அது 5 டைம்ஸ் ஆப்டிகல் ஜூம் போட்டு வீடியோ எடுத்தோம். அதுல மீன் எந்த அளவுக்கு தெளிவா கேப்சர் ஆயிருக்கு அப்படின்றது நீங்களே கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே அங்க இருந்து கிளம்பி உள்ள என்டர் ஆகிறப்பே பாத்தீங்கன்னா அசோக சின்னத்தோட தூண் இருக்கும். அதை லாக் மோட்ல நாங்க வீடியோ எடுத்தோம். அதோட கிளாரிட்டி எந்த லெவல்ல இருக்குன்னு நீங்களே கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே அதை எடுத்துட்டு உள்ள போனோம் அப்படின்னா அங்க இருக்கிற மரங்கள் நம்மள வரவேற்கிற மாதிரியே இருந்துச்சு. சோ இதெல்லாம் தாண்டி உள்ள போயிட்டு பைக்கை பார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மூவி மோட்ல ஒரு வீடியோ எடுத்தோம். இந்த மூவி மோட நீங்க பாக்குறப்பே தெரியும், இதுல லாங் மோட்ல எல்லாம் வீடியோ எடுக்க முடியாது. இது ஒரு போர்ட்ரேட் வீடியோ அப்படின்றத. இதுவுமே பாத்தீங்கன்னா ஸ்கின் டோன் எல்லாத்தையுமே நேச்சுரலா புடிச்சு கொடுக்குது. ஆனா சேச்சுரேஷன் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஆனா அதுவும் பாக்குறதுக்கு நல்லா தாங்க இருக்கு, ஆக்வர்டாவே இல்ல. அதுக்கடுத்து உள்ள போறதுக்கு டிக்கெட் வாங்க வேண்டியிருந்துச்சு. ஸோ லைன்ல நின்று டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ள என்ட்ரு ஆகணும். அப்படி என்ட்ரு ஆன உடனே ஒரு அழகான ரெஸ்டிங் பிளேஸ் கூடாரம் போட்ட மாதிரி இருந்துச்சு. அதோட பெர்ஸ்பெக்டிவ் லைன் பார்க்கறதுக்கே செம்மையா இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல உட்காந்து ஒரு வைட் ஆங்கிள் ஷாட்ல போட்டோ எடுத்தோம். ஸோ அதோட லைன்ஸ் எப்படி இருக்குன்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது இங்க மேட்டர் கிடையாது. இந்த போட்டோவை நீங்க பார்க்கறப்ப தெரியும் டைனமிக் ரேஞ்ச் உண்மையிலே இந்த போன்ல வேற லெவல்ல இருக்கு அப்படின்றத. எஸ், இங்க நிக்கிற எல்லாரோட ஃபேஸுமே இந்த போட்டோல தெளிவா தெரியுது. அது மட்டும் கிடையாது, உள்ள இருக்கிற அந்த ஓடோட மேற்பகுதியும் தெளிவா தெரியுது. அது மட்டும் கிடையாது, பின்னாடி இருக்கிற ஸ்கையும் பார்த்தீங்கன்னா ஓவர் எக்ஸ்போசர் ஆகாம தெளிவா இருக்கு. அது மட்டும் கிடையாது, சுத்தி இருக்கிற மரங்களோட லைட்டிங்ஸும் பார்த்தீங்கன்னா நேச்சுரலா நியூட்ரலா இருக்கு. ஸோ அதன்படி பார்க்கறப்ப இந்த Xiaomi போட்டோ அல்ட்ரா வேற லெவல் தாங்க. ஸோ இந்த போட்டோ எடுத்துட்டு இருக்கப்ப சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு தட்டான் பூச்சி புல்லுல உட்காந்துருந்துச்சு. அந்த பாத்தீங்கன்னா சூப்பர் மேக்ரோல போட்டோ எடுத்தோம். அந்த போட்டோட ரிசல்ட்டை நீங்க பாக்குறப்பே புரிஞ்சுக்க முடியும், இது மேக்ரோ கிங் அப்படின்றத. அதுக்காக இந்த ஒரு போட்டோவை மட்டும் வச்சு இந்த மேக்ரோ கிங்னு சொல்லிட முடியாது இல்லையா? அதனாலே இந்த பார்க்ல இருக்கிற எக்கச்சக்கமான பூக்களை மேக்ரோல போட்டோ எடுத்தோம். அதோட ரிசல்ட்டை நீங்களே பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. குறிப்பா இந்த தேனியோட மேக்ரோ போட்டோகிராஃபியை பாருங்களேன், அதை எவ்வளவு டீட்டெயிலா எடுத்திருக்கு அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. இந்த மேக்ரோ போட்டோ எடுத்துட்டு இருக்கப்ப தான் எங்களுக்கு இன்னொரு விஷயம் தோணுச்சு, அதுதான் மேக்ரோ வீடியோ. எஸ், இந்த போன்ல மேக்ரோ வீடியோ எடுக்க முடியும். அந்த மோட்ல எக்கச்சக்கமான வீடியோ எடுத்தோம். அதோட ரிசல்ட்டை நீங்களே பாருங்க. ஸோ இந்த மேக்ரோ ஃபோட்டோ மேக்ரோ வீடியோலாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக உள்ளே போனோம் அப்படின்னா மினி ரயில்வே ஸ்டேஷன் செட்டப்பே அந்த இடத்துல இருந்துச்சு. ஸோ அதை பார்க்குறப்ப செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதனால அங்கேயே ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம பசங்களை அந்த ட்ரெயினில் நின்றுட்டு தொங்கிட்டு இருக்க மாதிரி சில ஃபோட்டோ ஷூட்டும் பண்ணோம். அதில் பிரைமரி கேமரா வச்சும் ஃபோட்டோ எடுத்தோம், ஜூம் போட்டும் ஃபோட்டோ எடுத்தோம். அதோட ரிசல்ட் எல்லாம் பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும் இது எந்த அளவுக்கு பக்காவாக ஃபோட்டோ எடுத்து கொடுக்குது அப்படின்றத. எஸ், இந்த ரிசல்ட் எல்லாம் பார்க்குறப்ப உண்மையிலேயே இது ஃபோனில் எடுத்த மாதிரி இல்லைங்க, உண்மையிலே DSLR கேமரா எடுத்த மாதிரி தாங்க இருக்கு. ஏன்னா அடிக்கடி DSLR சொல்லிட்டு உங்களுக்கு கடுப்பாகலாம். ஆனால் உண்மையிலே ரிசல்ட் அந்த அளவுக்கு பக்காவா சூப்பரா தாங்க இருக்கு. அது மட்டும் கிடையாது, ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா நாங்க போட்டோ மட்டும் எடுத்துட்டு கிளம்பி போயிட்டோம். அதுக்கடுத்து சாயந்தரம் 6 மணிக்கு மேல தான் மறுபடியும் ரிட்டர்ன் ஆறப்ப இந்த இடத்துல நம்ம வீடியோ எடுக்காம மட்டும் வந்துட்டு அதுக்கப்புறம் லைட்டிங்ஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறம் வீடியோ எடுத்தோங்க. அப்படி எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா லோ லைட்டிங்ல வீடியோ சூப்பரா எடுத்து கொடுத்துச்சு. அந்த அளவுக்கு பெருசா பிளரோ ஜெர்க்கோ ஆகாம சின்ன சின்ன இடத்துல மட்டும் பிளர் ஆகுது. ஆனா அதை தவிர்த்து பார்த்தா லோ லைட்லயே அதோட வீடியோ குவாலிட்டி உண்மையிலே வேற லெவல்ல இருக்குங்க. அதுவும் Xiaomi 14 Ultraவோட ஒரு பெஸ்ட் பிளஸ் அப்படின்னே சொல்லலாம். அப்படியே அங்க இருந்து கிளம்பி அந்த பார்க்ல இருக்க ஒரு பெட்டி கடையில மாங்காய், அன்னாச்சி, வாட்டர்மெலன் 3 வாங்கி மேக்ரோ ஷாட் எடுத்து பார்த்தோங்க. அதோட டீடைல் உண்மையிலேயே வேற லெவல்ல இருந்துச்சு. அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. அப்படியே அதை எடுத்துட்டு சைட்ல திரும்பி பார்த்தா ஒரு அழகான சிவன் சிலை இருந்துச்சு. அந்த சிவன் சிலையை சுத்தி படிக்கட்டுகளும் இருந்துச்சு. அந்த படிக்கட்டுல ஏறி நாங்களும் மேல போனோம். மேல போய் பார்த்தா ஒரு நிக்கிற பிளேஸ் இருந்துச்சு. அங்க நின்று எக்கச்சக்க போட்டோஸ் எடுத்தோம். எஸ், அங்க நின்று போர்ட்ரேட் போட்டோஸ் எடுத்தோம். அது அங்க மட்டும் இல்ல, இந்த பார்க்ல என்டர் ஆகிறப்பே ஒரு இடத்துல இருந்து போர்ட்ரேட் போட்டோஸ் எடுத்தோம். அந்த 2 இடத்துல எடுத்த எக்கச்சக்க
போட்டோஸ் உங்களுக்கே காட்டுறோம், நீங்களே பார்த்துட்டு அதோட குவாலிட்டி எப்படி இருந்துச்சு அப்படின்றத இல்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த போர்ட்ரேட் போட்டோஸ்ல நீங்க முக்கியமா நோட் பண்ண வேண்டியது சப்ஜெக்ட் செப்பரேஷன் தான். ஹேரை கூட அழகா கட் பண்ணிட்டு பேக்ரவுண்ட சூப்பரா செப்பரேட் பண்ணிருக்குங்க. சோ அந்த விஷயத்துல Xiaomi 14 Ultra அல்டிமேட் தான். அப்படியே அந்த போர்ட்ரேட் போட்டோ எடுத்துட்டு லைட்டா உள்ள போறப்ப டேமுக்கு முன்னாடியே பார்த்தா அழகா தடுப்பு சுவர் மாதிரி ஒரு அமைப்பு இருந்துச்சு. அங்க ஏறி உட்காந்துட்டு பேக்ரவுண்ட்ல டேம் தெரியற மாதிரி எக்கச்சக்கமான போட்டோஸ் எடுத்தோம். அதுல அல்ட்ரா வைட்ல இருந்து பிரைமர்ல இருந்து டெலிபோட்டோ வரைக்கும் எல்லா ஆங்கிள்லயுமே நம்ம போட்டோ எடுத்து பார்த்தோம். அதுல ஆங்கிளும் செம்மையா இருந்துச்சு. ஆங்கிளை தாண்டி நம்ம டெக்னிக்கலா போனோம் அப்படின்னா டைனமிக் ரேஞ்ச் உண்மையிலேயே வேற லெவல். ஸ்கின் டோன்ல இருந்து ஒயிட் பேலன்ஸ்ல இருந்து கான்ட்ராஸ்ட்ல இருந்து கலர் பிக்கப் வரைக்கும் எல்லாமே பக்காவா இருந்துச்சு. இதுவும் பார்க்கிறதுக்கு உண்மையிலேயே DSLRல எடுத்த மாதிரி இருக்கவே செய்யுது. சோ எங்களை இந்த இடத்துல வச்சு போட்டோ எடுத்து முடிச்சோடனே டேம் நம்ம போட்டோ எடுக்கணும் இல்லையா? சோ அதனாலே அங்க இருந்த மாதிரி டேமையும் நம்ம க்ளோஸ் அப்ல போட்டோ எடுத்தோம். அதோட ஷார்ப்னஸ்ல இருந்து அதோட டீடைல் இருந்து எல்லாமே எந்த அளவுக்கு பக்காவா இருக்குன்றத நீங்களே பாருங்க. அதுல இதோட டைனமிக் ரேஞ்ச் செம்மையா இருக்குன்றத உங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லணும் அப்படின்னா இந்த டேமோட டாப்புக்கு கொஞ்சம் கீழே பார்த்தா கருப்பு கலர்ல இருக்கிற பார்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா? அதை நம்ம ஜூம் பண்ணி பார்த்தா கூட அதுல இருக்கிற ஸ்ட்ரக்சர் ஓரளவுக்கு தெளிவா தெரியுது. இதை வச்சு பாக்குறப்ப இது உண்மையிலேயே DSLRக்கு க்ளோஸரா போதும் அப்படின்னு நம்ம சொல்லியானோம். அதை பொறுத்தளவுக்கு இது உண்மையிலேயே வேற லெவல் தாங்க. அப்படியே இந்த போட்டோ எடுத்துட்டு மேல ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேமுக்கு க்ளோஸரா போனோம். அப்படி க்ளோஸரா போனப்ப சைடு வியூலையும் டேம போட்டோஸ் எடுத்தோம். அப்படி எடுத்த போட்டோஸை நீங்க பாக்குறப்பே ஃபீல் பண்ண முடியும் இது எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு அப்படின்றத. டெக்னிக்கலா பார்த்தோம்னா இந்த ஸ்ட்ரக்சரை எவ்வளவு டீட்டெயிலா கலர் பிக்கப் பண்ணி எடுத்திருக்கு அப்படின்றத நீங்க பாக்குறப்பே தெரியும். அப்படி அதை எடுத்துட்டு லைட்டா மேல ஏறி டேமோட உச்சிக்கு போனோம். அப்படி போனப்பதான் நேச்சரோட பியூட்டியவே நம்மளால பார்க்க முடிஞ்சு. எஸ், நாங்க போன டைம் பர்ஃபெக்டான டைமா இருந்துச்சு. அதனாலேயே பார்த்தீங்கன்னா நேச்சர் ப்ளூ கலர்ல பெயிண்ட் அடிச்ச ஸ்கையையும் பார்க்க முடிஞ்சு. அப்படியே அதுக்கு கீழே இருந்த மலையும் ப்ளூ கலர்ல இருந்ததை பார்க்க முடிஞ்சு. அதுக்கு கீழே இருந்த வாட்டரும் ப்ளூ கலர்ல இருந்ததை பார்க்க முடிஞ்சு. அந்த விசுவல் எடுத்த வீடியோ தான் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. சரி, ஒரு பக்கம் தான் இப்ப இருக்குன்னு இன்னொரு பக்கம் திரும்பி பார்த்தா அந்த பக்கம் அதுக்கு மேல இருக்கு. எஸ், இந்த பக்கம் தண்ணி இருக்குன்னா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா காடு மலை மேகணும். இந்த சைடு விசுவல் வேற லெவல்ல இருக்கு. சோ அதை நாங்க பாத்தீங்கன்னா 4K 30 frames per second மாதிரி வீடியோவை ஷூட் பண்ணோம். அதுக்கப்புறம் 10 times ஜூம் போட்டு பேர்ட்ஸ் பறக்கிறதையும் வீடியோ ஷூட் பண்ணோம். அந்த பேர்ட்ஸ் பறக்கிற விசுவலை நீங்களே பாருங்க. அது எவ்வளவு கிளாரிட்டியா லோ லைட்லயும் எவ்வளவு சூப்பரா எடுத்து கொடுத்துருக்குன்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த பேர்ட்ஸ் பறக்கிற விசுவலை எடுக்கிறப்ப டைம் பாத்தீங்கன்னா ஈவினிங் 6 o'clock மேல ஆயிடுச்சு. அப்போ எவ்வளவு கிளாரிட்டியா எடுத்து கொடுத்துருக்குன்னு நீங்களே பாத்துக்கோங்க. இந்த ப்ளூவிஸான அமேசிங்கான விசுவலான பேர்ட்ஸ் பறக்கிற இந்த விசுவல்லாம் எடுக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அதாவது நாங்க மேல ஏறின உடனே நாங்களும் குரூப்பா உட்காந்து எடுக்கிற மாதிரி சில போட்டோஸ் எடுத்து அதை வீடியோலையும் கேப்சர் பண்ணோம். அதோட விசுவலும் எப்படி இருக்குன்றத நீங்க பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அந்த போட்டோட கிளாரிட்டி எந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கு அப்படின்றதையும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இவ்வளவு விஷயங்களை எடுத்துட்டு ஸ்லோ மோஷன்ல வீடியோ எடுக்காம இருந்தா நல்லா இருக்குமா என்ன? எஸ், அந்த இடத்துல இருந்த மாதிரி ஸ்லோ மோஷன் வீடியோவும் கேப்சர் பண்ணோம். ஆனா ஸ்லோ மோஷன்ல இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை, நம்மளால 4K ஸ்லோ மோஷன் ரெக்கார்ட் பண்ண முடியாது. 1080p மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். அதனாலே கிளாரிட்டி அந்த அளவுக்கு அமேசிங்கா இருக்குமான்னு கேட்டா அந்த அளவுக்குலாம் பெர்ஃபெக்ட்டா இருக்காது. ஆனா ஸ்லோ மோஷன் அப்படின்னு பாக்குறப்ப நம்மளால 240 frames per second வரைக்கும் எடுக்க முடியுது. சோ அதனாலே செம்ம ஸ்லோவா நம்ம எடுக்கிற விசுவல் கேப்சர் ஆகுதுங்க. இது எடுத்ததுக்கு அப்புறம் ஃப்ரண்ட் கேமரா, அதாவது செல்ஃபில வீடியோ எடுத்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு செல்ஃபிலையும் வீடியோ எடுத்து பார்த்தோம். ஆனா செல்ஃபி வீடியோ பேக் கேமரா அளவுக்கு குவாலிட்டியா இருந்துச்சான்னு கேட்டா அந்த அளவுக்குலாம் குவாலிட்டி கிடையாது. ஏன்னா ஃப்ரண்ட் கேமரா வெறும் 32 மெகாபிக்சல் தானே. சோ அதனாலே அதோட குவாலிட்டி கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. இருந்தாலும் ஒயிட் பேலன்ஸ் நல்லாவே மெயின்டைன் பண்ணவும் செஞ்சுச்சு. ஸ்கின் டோன் ஓரளவுக்கு நல்லாவே மெயின்டைன் பண்ணுச்சுங்க. ஆனாலும் வீடியோ பார்க்கிறதுக்கு கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனாலும் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் பார்த்தீங்கன்னா Vivo X200 Pro அதோட ஃப்ரண்ட் கேமரா அளவுக்கு இது ரொம்பலாம் சொதப்பாம ஓரளவுக்கு டீசென்ட்டாவே வீடியோ எடுத்து கொடுத்துச்சுங்க. அதை பொறுத்தளவுக்கு இது ஓரளவுக்கு நல்லா தான் எடுக்குது. இந்த செல்ஃபி வீடியோன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் செல்ஃபி போட்டோஸ் மிஸ் பண்ணிட்டோன்றது ஞாபகத்துக்கு வந்துச்சு. எஸ், படிக்கட்டுல ஏறதுக்கு முன்னாடி அதாவது சைடு வியூல டேம போட்டோ எடுத்தோம் பாத்தீங்கன்னா, அப்பவே செல்ஃபில போட்டோ எடுத்தும் பார்த்தோம். அப்படி எடுக்கிறப்ப பேக் கேமரா அளவுக்கு குவாலிட்டி இல்லாட்டி 32 மெகாபிக்சலால எவ்வளவு குவாலிட்டியா எடுத்து கொடுக்க முடியுமோ அவ்வளவு குவாலிட்டியா எடுத்து கொடுத்துச்சுங்க. எஸ், ஃபேஸ பார்க்கறப்ப கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலா டெக்ஸ்சர் இருக்க மாதிரி தெரியும். அது மட்டும் இல்ல போட்டோ லைட்டா வார்ம் டோன்ல தான் இருக்குது. இருந்தாலும் ஓவர் எக்ஸ்போசரால டைனமிக் ரேஞ்சும் நல்லா இருக்கு, கலர் பிக்கப்பும் நல்லா தாங்க இருக்கு. சோ செல்ஃபி போட்டோஸும் ஓரளவுக்கு ஓகே தாங்க, அவசரம்னா சொல்லிட முடியாது. அதுக்கடுத்து அந்த ப்ளூயிஷ் விசுவல் வந்த ஈவினிங் 6 o'clock இருக்கு பாத்தீங்களா, அந்த டைம்ல எங்களை நாங்களே போட்டோ எடுத்தோம். அப்படி எடுக்கிறப்ப இதுல 50 மெகாபிக்சல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி தான் எடுத்தோம். ஏன்னா நார்மல் போட்டோ எடுக்கிறப்ப ரொம்ப டார்க்கா இருந்துச்சு. அந்த 50 மெகாபிக்சலை கிளிக் பண்ணி எடுக்கிறப்ப
அந்த போட்டோவோட கிளாரிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்றத நீங்களே மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. இந்த 50 மெகா பிக்சல் எந்த அளவுக்கு கிளாரிட்டியா போட்டோ எடுக்குது அப்படின்றத செக் பண்றதுக்காக ஒரு 6.25 மணி போல இன்னொரு போட்டோவை எடுத்து பார்த்தோம். அதாவது படிக்கட்டுல எல்லாரும் உட்கார்ந்த மாதிரி ஒரு போட்டோ எடுத்தோம். அதோட கிளாரிட்டியும் பாத்தீங்கன்னா செம்மையா தான் இருந்துச்சு. இந்த போட்டோ பாத்தீங்கன்னா 5 டைம்ஸ் ஆப்டிகல் ஜூம்ல எடுத்த போட்டோ. அண்ட் இவ்வளவு விஷயங்களை சொல்லிட்டு டாப் ஆஃப் த டேம்க்கு போயிட்டு சுத்தி இருக்கிற எல்லா என்விரான்மெண்ட்டையும் ஒரே ஃப்ரேம்ல கேப்சர் பண்ணி உங்களுக்கு காமிக்காம இருந்தா நல்லா இருக்குமா என்ன? எஸ், கண்டிப்பா நல்லா இருக்காதுல. அதனாலேயே பாத்தீங்கன்னா பேனோராமா மோட யூஸ் பண்ணி நாங்க போட்டோவும் எடுத்தோம். அந்த போட்டோவோட கிளாரிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்றத நீங்களே பாருங்க. ஏன்னா நம்ம ஐபோன்ல கூட பாத்தீங்கன்னா பேனோராமா மோட்ல போட்டோ எடுத்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு கிளாரிட்டி அது போட்டோ எடுத்து கொடுக்காது. ஆனா இந்த போன்ல எடுத்த இந்த பேனோராமா போட்டோவை ஜூம் பண்ணி பார்த்தா கூட நம்ம நார்மலா பிரைமரி கேமரா வச்சு போட்டோ எடுத்தா எந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்குமோ அந்த கிளாரிட்டி அப்படியே எடுத்து கொடுக்குதுங்க. அதன்படி பார்க்கறப்ப இதோட பேனோராமா மோட் உண்மையிலே வேற லெவலுங்க. இந்த பேனோராமா மோட யூஸ் பண்ணி 4-5 போட்டோ எடுத்தா அது எல்லாத்தையுமே டிஸ்ப்ளே பண்றோம். எப்படி இருக்குன்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சோ ஒன்ஸ் இந்த போட்டோ வீடியோ எல்லாம் எடுத்து முடியக்குள்ள பார்த்தா ஈவினிங் 6:30 ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம இங்க இருந்தோம் அப்படின்னா 60 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வீட்டுக்கு வரதுக்குள்ள டைம் ஆகி போயிடும் இல்லையா? சோ அதனால அந்த டைம்ல அங்க இருந்து கிளம்பிட்டோம். அப்படி கிளம்பி வர்றப்பதான் நைட்ல போட்டோ எடுத்தா அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வந்துச்சு. சோ அதனாலேயே வந்துட்டு இருக்கப்ப ஒரு இடத்துல பைக்கை நிப்பாட்டி அந்த இடத்துல நைட் போட்டோகிராஃபி எடுத்து பார்த்தோம். அப்படி எடுத்து பார்க்கறப்போ உண்மையிலேயே அது எங்களை பிரமிக்க வச்சுச்சு அப்படின்னு தான் சொல்லியானுங்க. ஏன்னா நைட் டைம்ல லைட் கம்மியா இருக்கப்ப நம்மளோட ஃபேஸ் அவ்வளவு அழகா எடுத்து கொடுக்குது. அது மட்டும் கிடையாது, பேக்ரவுண்ட் விசுவலையுமே செம்மையா லைட்டை கேப்சர் பண்ணி எடுத்து கொடுக்குதுங்க. நாங்க எடுத்த எல்லா போட்டோவும் உங்களுக்கு காமிக்கிறத பார்க்கறப்ப உங்களால அதோட விசுவலை ஃபீல் பண்ண முடியும். இதுக்கு முக்கியமான காரணமே இதுல யூஸ் பண்ணிருக்கிற 1 inch சென்சார் தாங்க. சோ 1 inch சென்சார் யூஸ் பண்ணீங்கனால மோர் லைட் அதை அப்சர்வ் பண்ணி லோ லைட்லயுமே செம்மையா போட்டோ எடுத்து கொடுக்குதுங்க. சோ ஒன்ஸ் போட்டோ எடுத்து நைட் டைம்ல இது எப்படி வீடியோ எடுக்குது அப்படின்றத செக் பண்றதுக்காக பைக்ல டிராவல் பண்ண மாதிரியே வீடியோ எடுத்து பார்த்தோம். அப்படி எடுக்கிறப்ப நாங்க வர்ற வழியில ஒரு இடத்துல திருவிழாவும் நடந்துச்சு. அதை மூவி மோட்ல வீடியோவும் எடுத்தோம். இது மூவி மோட்னால ஃபேஸ் டிடெக்ட் பண்ற இடத்துல மட்டும் கொஞ்சம் பிளர் ஆகும். அதை தவிர்த்து குவாலிட்டின்னு பாத்தீங்கன்னா உண்மையிலே நைட் டைம்ல வேற லெவல்ல எடுக்குதுங்க. ஏன்னா நைட் டைம்ல கலர் பிக்கப் செம்மையா இருக்கு. டைனமிக் ரேஞ்ச் வேற லெவல்ல இருக்கு. இதுக்கெல்லாம் மேல இந்த போன்ல இருக்க செம்மையான விஷயமே ப்ரோ மோட் தான். இந்த ப்ரோ மோட யூஸ் பண்ணி நீங்க போட்டோவும் எடுத்துக்க முடியும், வீடியோவும் எடுத்துக்க முடியும். வீடியோ எடுக்கிறப்ப அதோட ஒயிட் பேலன்ஸை எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒயிட் பேலன்ஸை கம்மி பண்ணி வீடியோ எடுத்து பார்த்தோம். அப்படி பார்க்கறப்போ அதோட விசுவலே ப்ளூயிஸா செம்மையா இருந்துச்சுங்க. இது வரைக்கும் நாங்க எடுத்த எல்லா போட்டோஸ் அண்ட் வீடியோஸையும் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணிட்டோம். இந்த எல்லா போட்டோஸ் அண்ட் வீடியோஸை பார்க்கறப்ப எங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா இது உண்மையிலேயே ஒர்த்தான ஒரு கேமரா சென்ட்ரிக் போன் அப்படின்றது எங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஆச்சுங்க. ஸோ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது Xiaomi 14 Ultra தான். Xiaomi 15 Ultra எங்க கையில கிடைச்ச உடனே அதை வச்சு சினிமாட்டிக் வீடியோ எடுத்து அப்லோட் பண்றோம். அண்ட் இந்த Xiaomi 14 Ultra நீங்க வாங்கணும்னு ஆசைப்பட்டாலும் அனிஸ் மொபைல்ஸ் தாராளமா கான்டாக்ட் பண்ணலாம். அவங்களோட கடைக்கான லொகேஷன் அண்ட் கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே, பை.